குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திருச்சி மாநகராட்சி மன்ற கூட்டம் கடந்த மாத இறுதியில் நடந்தது. அப்போது 63வது வார்டு கவுன்சிலர் பொற்கொடி தனது வார்டில் எந்த ஒரு பணிகளும் நடக்கவில்லை என மேயர் அன்பழகனை குறை கூறினார். கூட்டத்திலேயே மேயருக்கு அல்வா கொடுத்து தன்னுடைய வார்டை வஞ்சித்து விட்டதாக சொல்லாமல் சொன்னார் பொற்கொடி. மேயருக்கு பொற்கொடி அல்வா கொடுத்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பாக பேசப்பட்டது. மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் இன்று நடந்தபோது அல்வா பிரச்சனையை மேயர் அன்பழகன் கிளறினார். விளம்பரத்துக்காக மன்றத்தை கவுன்சிலர் பொற்கொடி அவமதித்து விட்டார். தன் செயலுக்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றார். கடந்த கூட்டத்தில் 63வது மாவட்ட உறுப்பினர்கள் பொற்கொடி அவர்கள் இந்த கூட்டத்தில் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு பொருளை கொடுத்து ஒரு இனிப்பை கொடுத்து இது மாதிரி பேசினார்கள். ஆனால் அது பத்திரிகையிலே வருகின்ற பொழுது மிகைப்படுத்தப்பட்டு அதனால் மாவட்டத்திற்கு ஒரு கலங்கம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டதன் காரணமாக மாவட்ட உறுப்பினர் பொற்கொடி அவர்களுக்கு ஒரு விளக்க கடிதம் அனுப்பப்பட்டது. இதுபோல் மாவட்டத்தில் இதுபோன்ற ஒரு செய்தியை செய்த காரணத்தினால் பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது. பத்திரிகையிலே தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்க என்று சொன்னேன். அதன் காரணமாக அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு அவர் விளக்கம் கொடுத்தாலும் கூட அந்த விளக்கத்திற்கு சரியான ஒரு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய அளவில் இல்லாத காரணத்தினால் தயவு செய்து மாவட்ட உறுப்பினர் நாங்கள் செய்த காரியத்திற்கு இந்த மாவட்டத்திலே ஏன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய குறைகளை உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த பேசுவதை ஒரு பொருட்களை கொடுத்து அதன் மூலமாக சித்தரித்து செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக கருதப்படுகின்ற காரணத்தினால் தயவு செய்து மாவட்ட உறுப்பினர்கள் அதற்கு தங்களுடைய வருத்தத்தை இந்த மாவட்டத்தில் செய்ய வேண்டும். அதற்கு பொற்கொடி ஹல்வா கொடுத்ததில் தவறில்லை என ஆவேசமாக கூறினார். மாவட்ட கூட்டத்தில் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் நன்றி கூறி தான் ஆரம்பிச்சேன். என்னோட கருத்துல நான் தெளிவா இருக்கேன். என்னுடைய விளக்க கடிதத்திலையும் நான் அதை முறையா தான் நான் சொல்லியிருக்கேன். இப்பவும் நான் சொல்றேன், இது எந்த ஒரு தனிமனித தாக்குதல் கிடையவே கிடையாது. 63வது வார்டு பொறுத்த மட்டுக்கும் செய்யப்பட்ட பணிகள் எல்லாருக்கும் நடக்கப்பட்ட பணிகள் தான் திருப்பியும் நடந்தது. கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு தனிநபரையோ அல்லது மேயர் அவர்களையோ இல்லது யாரையுமே காயப்படுத்தணும்ன்றது கிடையாது. இது முறையாக நான் ரொம்ப யோசிச்சுதான் செஞ்சேன். யாருக்கும் நான் என்ன செய்ய போறேன்றது கூட தெரியாது. அந்த மாதிரி சொன்னா நீங்க சொல்றது பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம் அப்படின்றது நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி எந்ததும் பண்ணாத பட்சத்துல நீங்க திருப்பி வருத்தம் தெரிவிங்க அப்படின்றது முறை கத்துக்கோங்கன்னு சொல்லலாமே தவிர இதுல வருத்தம் தெரிவிங்கன்னு சொல்றது எனக்கு ஏற்புடையதா இல்ல. வருத்தம் அப்படின்றது இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் தெளிவா எடுத்துட்டு போங்கன்னு கூட நீங்க சொல்லலாமே தவிர இதுல எனக்கு எப்படி சொல்றது இது யாரையும் நான் காயப்படுத்தல. அதற்கு மேயர் அன்பழகன், உங்கள் வார்டில் 12.5 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது, அது உங்களுக்கு தெரியாதா? வருத்தம் தெரிவிக்காவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை பாயும் என எச்சரித்தார். செய்கின்ற செயல்களை எனக்கோ ஆணையருக்கோ முன்கூட்டியே தெரிவித்து விட்டு அல்லது ஏதாவது பேச வேண்டியதாக இருந்தாலும் சரி, ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் சரி, அந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு தான் பேச வேண்டும். ஆனால் இது அவர்கள் செய்தது என்பது இந்த மாவட்டத்தை என்னுடைய கிட்டத்தட்ட நான் 96லிருந்து மாவட்ட உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். நானும் 20 ஆண்டு காலமாக கீழே பணியாற்றி துணை மேலாக 2 முறை இருந்திருக்கேன். 2 முறை மாவட்ட உறுப்பினராக இருக்கின்றேன். அந்த நேரத்தில் எல்லாம் மாவட்ட மேயர் அவர்களுக்கோ அல்லது மாவட்டத்திற்கோ அந்த
பிரச்சனைகளை பேச முடிய இது போன்ற ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருந்திருக்கின்றோம். என்னோட பணியாற்றிய மாவட்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் அது மாதிரி செய்திருக்கின்றார்கள். ஆகிய அவர்கள் புதியதாக வந்திருக்கின்ற மாவட்ட உறுப்பினர் இந்த மாவட்டம் எப்படி இருந்தது, எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துவிட்டு செயல்பட வேண்டும் சொல்லி நாங்கள் அதற்கு தெரிந்து நின்று ஒரு வருத்தத்தை தெரிவித்தால்தான் இந்த மாவட்டம் அதை ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிந்து கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் சுரேஷ் பொற்கொடி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றார். மேயருக்கு ஆதரவாக சில கவுன்சிலர்களும் பொற்கொடிக்கு ஆதரவாக சில கவுன்சிலர்களும் வந்ததால் சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பத்திரிகை சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. அந்த அடிப்படையில உணர்வுபூர்வமா உள்ள கோரிக்கைகளை இந்த மன்றத்தில் எடுத்துரைக்கிறதுக்கு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அவங்க அதற்கான ஸ்டைல்ல செஞ்சிருக்காங்க. செய்யல இல்ல எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் சட்டமன்றத்துல நாடாளுமன்றங்கள்ல இதற்கு உதாரணங்கள் ஏங்க அதெல்லாம் இது மாதிரி இல்ல மாவட்ட உறுப்பினர் இல்ல அதைத் தொடர்ந்து எனது செயலால் யாராவது மனம் புண்பட்டிருந்தால் அதற்காக வருந்துகிறேன் என கவுன்சிலர் பொற்கொடி கூறினார். இது வந்து நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு இது வந்து வருத்தம், உங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றது, உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா தனி மனித தாக்குதல் சொல்லி என்னுடைய கருத்தை வந்து வருத்தம், அதுக்கு வேணா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். மேயர் அன்பழகன் அமைச்சர் நேருவின் ஆதரவாளர், கவுன்சிலர் பொற்கொடி அமைச்சர் மகேஷின் ஆதரவாளர். திமுக கோஷ்டி பூசல்தான் ஹல்வா பிரச்சனைக்கு காரணம் என சில கவுன்சிலர்கள் கூறினர்.